பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது அழைப்பை தூக்கி பிடியுங்கள், கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்துவார். ஆதார வசனம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவ மக்களே, தனது குமாரனின் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படிதான் அழைக்கப்பட்டோம். அவர் முதற் பேரானவர், முதற் பலனானவர். இயேசு நமது மூத்த சகோதரர், நாம் அவரின் பங்காளிகள். இப்படித்தான் வேதம் நமக்கு கட்டி நம்மை தேவ உறவில் பலப்படுத்துகிறது. இது யாரோ சொன்னது அல்லங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர், தனது வார்த்தையில் உண்மையுள்ளவர், பரிசுத்தர். தமது திருவாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இவைகள். இதன் மதிப்பை நாம் அறிந்திருந்தோமானால் இந்த உலக உறவிற்கு ஏங்க மாட்டோம், புலம்ப மாட்டோம். அப்படித்தான் உலகம் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். உதாரணத்திற்கு, ஒருவர் பார்த்து ஒரு சகோதரியை பார்த்து சொல்லுகிறார்: சகோதரியே, நான் உன் உடன்பிறப்பு போல, உடன்பிறப்பு மாதிரி, எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றார். இப்போ ஃபோன் எடுத்தால் ஃபோனை கட் பண்ணுகிறார். இந்த உறவை உண்மை என்று நம்பிக்கை வைக்கிறோம். உண்மை அல்லாததை உண்மை என்று நம்பினது யார் தவறு சொல்லுங்கள்? வானம் அழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாது, அழியாது, மாறாது என்று கேரண்டி கொடுத்தவரின் வார்த்தையை நாம் எப்படி கையில் எடுக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இந்த இடத்தில் தானே நாம் வேறு பிரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள்தாம். உலகில் கோடான கோடி மக்கள் இருக்கையில் நம்மை ஏன் அழைத்தார்? எந்த தகுதி வைத்து அழைத்தார்? அப்படி நம்மிடம் என்னத்தை கண்டார்? ஒன்றையும் காணவில்லை. அவரது மன உருக்கம் நம்மேல் வந்தது. அவர் மட்டும் நம்மளை பார்க்காமல் இருந்திருந்தால், தொடாமல் இருந்திருந்தால், கழுவாமல் இருந்திருந்தால், யோசித்து பாருங்கள் நம் நிலைமையை. நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள். அடுத்த ஸ்டெப், இதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் லிஸ்டில் நாம் தான் பிரிந்து வந்து இணைந்து கொள்ள வேண்டும். ஆம், அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டில் வருவதில்லை. அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கிறது வேதம். மத்தேயு 22:14, மத்தேயு 20:16. இதற்கு என்ன தகுதி? கர்த்தரின் நேசத்தை ஏற்றுக்கொண்டு பிரதியாக நாம் அவரை நேசிக்க வேண்டும். அவர்தான் நம்மை முந்தி நேசித்தார். நேசத்தினால்தான் தன் ஜீவனையே கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். படிக்கிறோம் அல்லவா? யோவான் 3:16. வாயின் வார்த்தையினாலே அவர் அன்பு கூறவில்லை, சொன்னதை செய்து செயலில் காட்டி அன்பை விளங்க பண்ணினார். நேசத்தை காட்டினார். உச்சகட்டம் தன் ஜீவனையே கொடுத்தார். யோசித்து பாருங்கள். அன்பு, விசுவாசம் இவைகள் வினைச்சொல், இவைகள் செயலை குறிக்கின்றன. பிரதியாக நம்மிடம் அவர் எதையும் கேட்கவில்லை. நமது அன்பைத்தான் கேட்டார், தம் இருதயத்தை தான் கேட்டார். அவருடைய இருதயத்தை எனக்கு தாய் என்று தான் கேட்டார். அது எதற்காக? அவர் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்? அதை நிரப்புவதற்கு, தமது அன்பினால் நிரப்புவதற்கு, பிரியத்தால் நிரப்புவதற்கு, வல்லமையால் நிரப்புவதற்கு. அப்படி நமது அன்பு செயலில் தான் காட்ட வேண்டும். ஆம், அவரை குழந்தையைப் போல நம்பி ஏற்றுக்கொள்வது, அடுத்து அவரது சொல்லுக்கு கீழ்ப்படிவது. இதுதான் நாம் நேசத்தை காட்டுவது. நாம் அவரை நேசிப்பது உண்மையானால் அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அது கஷ்டமோ, ஒத்துக்கொள்ளாதோ, மூளை ஒத்துக்கொள்ளாதோ, எதுவோ அப்படியே கீழ்ப்படிவோம், குழந்தையைப் போல. இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய நன்மைக்காகத்தான். பெற்றோர்கள் மீது பிள்ளைக்கு அன்பிருக்கும் பட்சத்தில் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். எனக்கு பிடிக்கவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, சிரமமாக இருக்கிறது, ஆயினும் என் அப்பா எனக்கு நன்மையை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார், அவரை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும், நான் கீழ்ப்படியாவிட்டால் அவர் சோர்ந்து போய்விடுவார் என்று இந்த உலக பிள்ளைகள் பலர் செய்கிறார்கள். இந்த உலக பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுக்கிறார்களா? நம்முடைய பரம தகப்பனுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்து நமது அன்பை காட்ட வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். செய்தியின் அடுத்த நிலை, இப்படி ஏற்றுக்கொண்டு அவரையே நம்பி நம்பிக்கை கொண்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுக்குத்தான் இவர்கள் ஏதோ நடந்தாலும், தீமையோ, நஷ்டமோ, துன்பமோ, ஏமாற்றமோ, நிந்தையோ, ஏதோ எப்படி நடந்தாலும் அத்தனை நன்மையாக மாற்றி வெற்றியின் ஸ்டேஜில் நிற்க வைப்பார்.
இந்த லிஸ்டில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். தாவீது ஆண்டவரையே சேவித்தான், நம்பினான். பயப்படும் நாளில் உம்மையே நம்புவேன் என்றான். சங்கீதம் 56:3. எந்த மனிதனும் அவன் ஓடவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாது என்பது தேவ கட்டளை. அப்படியே கீழ்ப்படிந்தான். அது அவனுக்கு மிகவும் சிரமந்தான், ஆனால் கீழ்ப்படிந்தான். ஆனால் அவனுக்குத்தான் எத்தனை துன்பங்கள். காடுகாடாய் ஓடினான், குகையாய் தங்கினான். ஒரு ஆதரவும் இல்லை, தேற்றுவார் இல்லை. அவனே தன்னைத்தான் தேற்றிக்கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். 1 சாமுவேல் 30:6. ரிவார்டு என்ன? அப்பசோப்பம் அல்லங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். ஆலயம் கட்டுவதற்கு அத்தனையும் சபதரித்து வைத்தான். கர்த்தரே சாட்சி சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. இயேசு எப்படி அழைக்கப்படுகிறார்? தாவீதின் குமாரன், ராஜாவாகிய தாவீது, ஈசாயின் அடிமரம், வேர், தாசனாகிய தாவீது என்று அழைக்கப்படுகிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! ஒரு மனிதனை கொண்டு தன்னை அடையாளம் காட்டுகிறார் என்றால் எவ்வளவு பிரியம் அவருக்கு தாவீதின் மேலே. பின்வந்த ராஜாக்கள், தாவீதுக்கு பின்வந்த ராஜாக்கள் கர்த்தருக்கு ஏற்ற நன்மைகள் செய்தால் அவருடைய தகப்பன் யாராக இருக்கட்டும், ஆனால் வேதம் எப்படி குறிப்பிடுகிறது? இவன் தன் தகப்பன் தாவீதை போல செம்மையானதை செய்தான் என்று சாட்சி வைக்கிறார். யோசேப்பு, யோபு, தானியேல் இவர்கள் தங்களது அழைப்பை கனப்படுத்தினார். அழைப்பை கனப்படுத்த வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் சாதாரணமானவர்களாக சோழ்ந்து போகி நம்மை நாமே தாழ்த்து கொள்வது நம்ம அப்பாவுக்கு கனவீனப்படுத்துவதாகும். அவர் அடைந்த உயர் நிலைகளை நீங்கள் அறிவீர்கள். தற்போது உங்களுக்கு என்ன தாறுமாக நடந்தாலும் சரி, அத்தனை நன்மைக்கு ஏதுவாக, நன்மையாக, லாபமாக, சமாதானமாக, ஆரோக்கியமாகவே மாற்றி தருவார். எப்போவோ இல்லைங்க, சீக்கிரத்தில் செய்வார். லூக்கா 18:7. கண்ணும் கருத்துமாக இருந்து செய்து முடிக்கும் வரை அவர் ஓயமாட்டார். ரூத் 3:1. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களது அழைப்பை உயிர் போல கருதி அதை கனப்படுத்துங்க. நீங்கள் யாருடைய பிள்ளை? உங்கள் குடும்பம் என்ன? தெய்வ குடும்பம். உங்களுடைய புரோட்டோகால் என்ன? அதையெல்லாம் கனப்படுத்துங்கள். பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கணக்கு போடாதீர்கள். மற்ற அந்தஸ்தை பற்றி கணக்கு போடாதீர்கள். நீங்கள் யார்? உங்கள் அப்பா யார்? உங்கள் குடும்பம் யார்? அதை கனப்படுத்துங்கள். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், வழக்காடுவார், பரிந்து பேசுவார், எதிரிக்கு பயம் உண்டாக்குவார், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இத்தனையும் தற்போதே உங்கள் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதே சத்தியம். இந்த சத்தியம் இன்று இப்போது உங்களை எல்லா அவிசுவாச கட்டிலிருந்து விடுதலையாக்கட்டும், எல்லா இருளையும் வெளிச்சமாக்கட்டும். நீங்கள் எழும்புவீர்களாக இயேசுவின் நாமத்தில். ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நீ நடத்துகிறேன். முடிவு சம்பூர்ணம். முடிவு என்பது இறுதி அல்ல. சாட்சியில் வேதத்தில் வைத்திருக்கிறேன். சாட்சியின் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த அறிந்த சத்தியம் எங்களை வழிநடத்தட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, இன்றைக்கு நான் இருக்கும் நிலையை வைத்து கணக்கு போடாதீர்கள். எனக்குள் இருக்கும் ஆவியானவர் வைத்து என்னை நிதானியுங்கள். நான் சகலத்தையும் பெற்றுக்கொண்டு எழும்புவேன். ஆமேன். ஹல்லேலூயா.